குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் எலெக்ஷன் கான்செப்ட். ஸோ எலெக்ஷன் நடந்துகிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கிறப்ப இந்த ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்களாட்டுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை வச்சு நிறைய கான்செப்ட் நிறைய டைலாக் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு இன்னும் எபிசோடு. ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடு இல்லையா? ஸோ வழக்கம் போல கோமாளி செலெக்ஷன், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்கும் இல்லையா? இந்த முறை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இல்லைங்க, 2 டீமா பிரிச்சுட்டாங்க. ஆடு டீம், கோழி டீம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இப்ப இருக்கிறது 7 ஜோடி. இதை எப்படி சமமா பிரிக்க முடியும்? 3, 4ன்னு பிரிக்க முடியாது இல்லையா? அதனால போன வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கின டிராவிட் மற்றும் ராஜி இந்த ஜோடியை மட்டும் அட்வான்டேஜ் டாஸ்க்ல கலந்துக்க விடல. ஸோ எந்த டீம் அட்வான்டேஜ் டாஸ்க்கு வின் பண்ணுறாங்களோ ஸோ அந்த டீமோட நாளைய எபிசோடில் மெயின் குக்கிங்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேரும், ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா 4 ஜோடியும் இருப்பாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு நடந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கோலி டீம் தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணியை வச்சு ஜூஸ் போடுறது. அதாவது சைக்கிள் கொடுத்துருவாங்க, சைக்கிளை பெடல் பண்ணுனா முன்னாடி இருக்கிற மிக்ஸி ஓடும். அதுதான் கான்செப்ட். ஏற்கனவே இந்த மாதிரி டாஸ்கை நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீசன்லயும் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா கோலி டீம்ல இருக்கிறவங்க தான் 4 லிட்டருக்கு மேல ஜூஸ் போட்டாங்க. ஆடு டீம்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 3.7 லிட்டர் தான் ஜூஸ் போட்டாங்க. அந்த வகையில அட்வான்டேஜ் டாஸ்க கோலி டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிராவிட் ராஜி ஜோடி போய் நாளைய எபிசோட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நாளைக்கு மெயின் குக்கிங்ல எந்த டீம் வின் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.